எய்ம்ஸ் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் இலவச கல்விச் சுற்றுலாவில் நேற்று ஸ்லாங்கூரைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்தனர். ஸ்லாங்கூர் மாய்கா தொடர்பு குழு தலைவர் டத்து எம். சங்கர்ராஜ் ஐயங்கார் ஏற்பாட்டில் 22 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் 1200 மாணவர்கள் 28 பேருந்துகளில் எய்ம்ஸ் கேம்பஸ் வளாகம் வந்தடைந்தனர். அவர்களுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கொண்டது உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எய்ம்ஸ் வழங்கும் மேற்படிப்பு வாய்ப்புகள் குறித்து 4ஆம் 5ஆம் படிவ மாணவர்கள், STPM மாணவர்கள் மற்றும் அவ்விரு முக்கிய தேர்வுகளையும் எழுதி முடிவுக்காக காத்திருப்போருக்கு விளக்குவதே இந்த கல்விச் சுற்றுலாவின் நோக்கமாகும். அவங்க அந்த SPM முடிஞ்சோடனே அவங்களுக்கு என்ன படிப்புங்க படிக்கலாம், இந்த எய்ம்ஸில் என்னென்ன ஃபெக்கல்ட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா SPM ரிசல்ட் அடுத்த வாரம் 24ஆம் தேதி வருது வெளியே. ஸோ அது முடிஞ்சு அவங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸா இல்லை அவங்க டிகிரி ப்ரோக்ராம், SCP முடிஞ்ச டிகிரி ப்ரோக்ராம், அது எய்ம்ஸில் எப்படி இங்கே அவங்க என்னென்ன ஃபெக்கல்ட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஆன் ஃபீல்டில் அவங்க அந்தந்த ஃபெக்கல்ட்டி போய் 8 ஃபெக்கல்ட்டி போயிருக்காங்க. ஒரு டூர் ஒரு ஃபெக்கல்ட்டி 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸர் இந்த ஃபெக்கல்ட்டியை என்ன செய்கிறாங்க, என்னென்ன ஃபீல் இருக்குது. டிப்ளோமா, டிகிரி பட்டப்படிப்புகளுக்கான தேவைகள் குறித்து விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கினர். ஆரம்பத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கல்வி உபகார சம்பளம் பெற்று இன்று எய்ம்ஸில் MBBS பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் நவீனாசிரியின் வெற்றி கதை உட்பட பல மாணவர்களின் வெற்றி கதைகளை மாணவர் சிறப்பு பிரிவினர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் MIC டு பிரிங் டு எய்ம்ஸ். இன்றைக்கி நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். நர்சிங்க்கு எப்படி, பயோமெடிக்கல் எப்படி இது பண்ணுறது, எவ்வளோ கிரெடிட்ஸ் கிடைக்கும், எவ்வளோ நம்ம கற்றுக்கலாம், இன்னும் என்னென்ன இதில் இருக்குன்னா AI இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு, நர்சிங் படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ என்ஜாயபுளாக இருக்குது இங்கே படிச்சிங்கன்னா. ஸோ என்னோடய ஃப்யூச்சருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. மேபி என்னோட SPM கிரெடிட்ஸை பார்த்து இங்கே படிக்கிறது கூட எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. I'm pleased to say that all the programs that I've participated in so far all have good provided with good lecturers, and the explanation that they give is quite pleasing for us to come and participate. And so for me personally, I think that the engineering faculty, especially the lecturers and the way they try to make us to be more interested in the engineering, the course itself is quite fascinating. இன்றைக்கு என்னோட மகளோட இந்த பயணம் எய்ம்ஸ் கல்லூரியை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது வெறும் சுற்றி பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை. மிகப்பெரிய தகவல் மையமாக நான் பார்க்குறேன். அடுத்த கட்டம் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு யூனிவர்சிட்டி லைஃப்க்கு போகிறதுக்கு எவ்வளோ தகவல் நம்ம சேமிக்க முடியும் அப்படின்றது நான் இங்கே நிறைய கற்றுன்ட்டேன். எஸ் அ மதர், ஆஃப்கோர்ஸ் இவங்களோட ஜேர்னி ஆஃப்டர் த ஸ்கூல் லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கான்சர்னாக இருக்குது மைண்டில். ஃபார்ம் 4 முடிஞ்சு ஃபார்ம் 5 அதுக்கப்புறம் என்ன எங்கே அப்படின்ற டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த பயணம் ரொம்ப ரொம்ப சிறந்த பயணமாக இருக்குது. மினிமம் எவ்வளோ கிரெடிட் வேணும், ஒரு ஃபேக்கல்ட்டி உள்ளுக்கு நுழையணுன்னா எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் பை மோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் நிறைய இங்கே கிடைச்சிது. இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு. வெறும் குறிக்குலம் மட்டும் இல்லாமல் கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், பிகாஸ் என் டாட்டர் கொஞ்சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு அது அப்படியே நின்றுமோ அப்படின்ற பயம் கூட எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. I feel that MIC has given me the opportunity to open up my mind and have a good view around AIMS facility and faculties. I'm very especially interested in doing MBBS over here because I heard that it's one of the best top-notch university in Malaysia and one of the quite reasonable one. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள வசதிகள் குறித்து அதன் துணை வேந்தர் பேராசிரியர் டாக்டர் கதிரேசன் சதாசிவம் பொதுவாக விளக்கம் அளித்தார். கல்வி தொடர்பான கேள்விகளுக்கு மாணவர்கள் மாய்காவின் கல்விக்கரமான MIDயை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அந்தந்த மாய்கா தொகுதி தலைவர்களை நாடலாம். அதே சமயம் மேற்கல்விக்கான முதல் தேர்வாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை பரிசீலிக்குமாறும் டத்தோ சங்கர்ராஜ் மாணவர்களுக்கு ஆலோசனை கூறினார். இந்த எடுகேஷன் டூர் வழியாக நாம் நிறைய விஷயங்களை
மாணவர்களுக்கு வந்து நேரடியாக காமிச்சிருக்கோம். நேரடியாக அவங்க வந்து அந்த விளக்க உரைகள்லாம் கேட்டு அவங்க பயன்பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்திய மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கு, இந்தியர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற கல்வி வாய்ப்புகளை பெரிய அளவில் இந்தியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புகளை இந்தியர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் மிக பெரிய அளவிலே கட்டப்பட்டு மிக சிறந்த பேராசிரியர்களை கொண்டு முனைவர்களை கொண்டு சகல வசதிகளோடு நடத்தப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிறைய மாணவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். இலவச கல்வி சுற்றுலாவில் பங்கேற்ற மாணவர்கள் எய்ம்ஸின் பிரம்மாண்ட கேம்பஸ் வளாகத்தை கண்டு வியந்ததோடு உலகத் தரத்திலான அதன் வசதிகள் குறித்தும் ஆச்சரியம் தெரிவித்தனர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால எனக்கு நிறையா மோட்டிவேஷன் கிடச்சிச்சு. இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கறனால எனக்கு வந்துட்டு எஸ்பிஎம்மில் நல்ல கிரேட் எடுத்து எப்படியாவது இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நாங்கள் இப்போதைக்கு நிறைய விஷயம் பார்த்தோம். எஸ்பெஷலி மெடிக்கல் லைனில் வந்துட்டு நிறைய விஷயம் பார்த்தோம். பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம், ஃபாரன்சிக், அந்த மாதிரி நிறைய இது பார்த்தோம். இந்த புதிய வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கும் இவ்வளோ தூரம் எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எங்களை கலந்துக்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டிலாம் விசிட் பண்ணோம். எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்க்குறது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் பார்த்தது ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹைலி ரெக்கமெண்டட். அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச காஸ்ட்டில் வந்து இன்றைக்கி அவங்க ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம என்ன படிக்கணும், என்ன செய்யணும், அது எல்லாமே டீட்டெயில்ஸாக சொன்னாங்க. காலையிலேருந்து ஒரு ஃபெசிலிட்டிக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம். இப்போ என்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜி, டென்டல், மெடிக்கேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். பட் இப்போ போக போக எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு இங்கே இந்த என்வாயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல என்வாயர்மெண்ட், பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கல்வி வழி மட்டுமே இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும். இதை வலுவாக நம்பும் மாயிகா அதனால் தான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவி இதுவரை ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களை கல்வி வழி உயர்த்தியுள்ளது. இதனிடையே இந்த ஒருநாள் கல்வி சுற்றுலா மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ஆர்வத்தையும் நம்பிக்கையும் விதைக்கும் என்பதோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைக்கான தெளிவையும் வழங்கியிருக்கும் என்பது நிச்சயம். தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.